பாராளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு பண்றதுல ஒரு நியாயமான விசாரணை நடத்துன்னு ஒரு வார்த்தை கூட அவங்க பேசலையே. நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ண வேணாம், நீங்க சஸ்பெண்ட் ஆக வேணாம், அப்படி நீங்க பண்ணாலும் உங்களை அவங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனா ஒரு கேள்வி கேட்கிற இது கூட இல்லையா? அப்புறம் என்ன பாஜக கூட்டணியில நாங்க வெளியேறி விட்டோம்னு சொல்றது என்ன அர்த்தம் இருக்கு? பாஜகவில் நாங்க இல்லைங்கிறது லட்சணம் இப்படிதானே. அதிக அளவு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணது இந்த பாஜக அரசு தான். அதோட அழிவு காலம் தொடங்கிருக்கு. கே பாலகிருஷ்ணன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. பாலகிருஷ்ணன் 25 வருஷமா இதே டேலக்ட் பாரதிய ஜனதா கட்சிக்கு அழிவு காலம் தொடங்கிருச்சு பாலகிருஷ்ணன் சொன்னா 3 தேர்தல் ஜெயிப்போம். அடுத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அழிவு காலம் தொடங்கிருச்சு பாலகிருஷ்ணன் சொன்னா 400 எம்பிக்களை தாண்டி ஜெயிப்போம். தமிழகத்தில் சில பேர் சொல்லத்தான் பாரதிய ஜனதா கட்சி வளரும். கம்யூனிஸ்ட் கட்சி அந்த 3 இடத்துல நோட்டா கீழே ஓட்டுவாங்க. அது பாலகிருஷ்ணன் நினைச்சு கேட்டீங்க. 3 மாநிலத்திலையும் நோட்டாக்கு கீழே ஓட்டு 1 லட்சம் ஓட்டு கூட வாங்கல மொத்தமாக கம்யூனிஸ்ட் கட்சி. அதெல்லாம் பேசாம மைக்கை வச்சுக்கிட்டு அவங்க பேசுறதுக்கே நான் தமிழ்நாட்டில் அழிவு காலம் தொடங்கிடுச்சு. 92 எம்பிக்கள் என்னென்ன பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணாங்க? பார்லிமெண்ட்ல மையப்பகுதிக்கு வரக்கூடாதுன்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. பிளக்கார்ட்ஸ் ஹோல்டு பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. வெளியே இன்னைக்கு ஒரு எம்பி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவுடைய தலைவர், இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் அவங்கள மாதிரி மிமிக்ரை பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. அதை ராகுல் காந்தி கை கட்டி சிரிச்சு செல்போன்ல வீடியோ எடுத்துருக்காரு. இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய மாண்பு கலகாலம். அதனால இவங்க இந்த மாதிரி பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும். பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. பாலகிருஷ்ணன் எங்க இருக்கணும்? சென்னையில இருந்துகிட்டு பாரதிய ஜனதா கட்சி அழிவு காலம் தொடங்கிட்டுனா எங்க தொண்டை தலையில் இருக்கிறான். ரோட்டு வீட்டில் 2 மாடு வச்சிருக்காங்க எங்க தொண்டை. நேற்று நான் பார்த்து சமூக வலைதளத்தில் திருநெல்வேலியில 2 மாட்டு பாலை கறந்துட்டு எங்கள் தொண்டை இலவசமாக பால் ஊற்றுறான். அது எங்கள் தொண்டைங்கண்ணா, எங்கள் கட்சி. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி என்னென்ன அழிவு காலம் துவங்கிருந்தது. தமிழ்நாட்டிலையும் தடவை 39 எம்பி வரத்தான் போகுது. நம்ம கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கட்சி பார்க்கத்தானே போகிறீங்க. மக்கள் எந்த பக்கம் திரும்புகிறாங்கன்னு கேள்வி சொல்லுங்கள். அதிக அளவு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணது இந்த பாஜக அரசு தான். அதோட அழிவு காலம் தொடங்கிருக்கு. கே பாலகிருஷ்ணன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. பாலகிருஷ்ணன் 25 வருஷமா இதே டேலக்ட் பாரதிய ஜனதா கட்சிக்கு அழிவு காலம் தொடங்கிருச்சு பாலகிருஷ்ணன் சொன்னா 3 தேர்தல் ஜெயிப்போம். அடுத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அழிவு காலம் தொடங்கிருச்சு பாலகிருஷ்ணன் சொன்னா 400 எம்பிக்களை தாண்டி ஜெயிப்போம். தமிழகத்தில் சில பேர் சொல்லத்தான் பாரதிய ஜனதா கட்சி வளரும். கம்யூனிஸ்ட் கட்சி அந்த 3 இடத்துல நோட்டா கீழே ஓட்டுவாங்க. அது பாலகிருஷ்ணன் நினைச்சு கேட்டீங்க. 3 மாநிலத்திலையும் நோட்டாக்கு கீழே ஓட்டு 1 லட்சம் ஓட்டு கூட வாங்கல மொத்தமாக கம்யூனிஸ்ட் கட்சி. அதெல்லாம் பேசாம மைக்கை வச்சுக்கிட்டு அவங்க பேசுறதுக்கே நான் தமிழ்நாட்டில் அழிவு காலம் தொடங்கிடுச்சு. 92 எம்பிக்கள் என்னென்ன பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணாங்க? பார்லிமெண்ட்ல மையப்பகுதிக்கு வரக்கூடாதுன்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. பிளக்கார்ட்ஸ் ஹோல்டு பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. வெளியே இன்னைக்கு ஒரு எம்பி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவுடைய தலைவர், இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் அவங்கள மாதிரி மிமிக்ரை பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. அதை ராகுல் காந்தி கை கட்டி சிரிச்சு செல்போன்ல வீடியோ எடுத்துருக்காரு. இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய மாண்பு கலகாலம். அதனால இவங்க இந்த மாதிரி பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும். பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. பாலகிருஷ்ணன் எங்க இருக்கணும்? சென்னையில இருந்துகிட்டு பாரதிய ஜனதா கட்சி அழிவு காலம் தொடங்கிட்டுனா எங்க தொண்டை தலையில் இருக்கிறான். ரோட்டு வீட்டில் 2 மாடு வச்சிருக்காங்க எங்க தொண்டை. நேற்று நான் பார்த்து சமூக வலைதளத்தில் திருநெல்வேலியில 2 மாட்டு பாலை கறந்துட்டு எங்கள் தொண்டை இலவசமாக பால் ஊற்றுறான். அது எங்கள் தொண்டைங்கண்ணா, எங்கள் கட்சி. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி என்னென்ன அழிவு காலம் துவங்கிருந்தது. தமிழ்நாட்டிலையும் தடவை 39 எம்பி வரத்தான் போகுது. நம்ம கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கட்சி பார்க்கத்தானே போகிறீங்க. மக்கள் எந்த பக்கம் திரும்புகிறாங்கன்னு கேள்வி சொல்லுங்கள்.